நான் வெத்தலை போட்டு வரேன் பாடுறா நம்மள சொல்லாதுங்க உன் குழந்தைங்க நான் வந்துருக்கேன் நேபிதன் கொலைன்னு சொல்லும்படியான 2011 சரித்திரம் படித்திருக்க முடியான சிவபெருமானுக்கு நான் ஒரு விதமான குறையும் செய்யவில்லை. வாமிதன் கோலுன்னு சொல்லும்படியான முருகப்பெருமானுக்கு வச்சிர படைக்கணும் சொல்லும்படி அவனுக்கு ஒரு விதமான குறை செய்யவில்லை. நான் கண்டு கொண்டு ராமா நாமோ ராமா ஏகபத்தின விரதம் உள்ளவர் ராமர். அவர் என் பேர்ல பானத்தை விட மாட்டாரு. யார் விட்டுருப்பான் என் பேர்ல பானத்தை? நான் யாரு மேல குறை கிடையாது. அதே மாதிரி யார் சொல்றது? என் பேர்ல குறை கிடையாது. தேவர் பகை கிடையாது. தேவர் நான் பகைக்கவில்லை. நான் குரங்கு கூட்டத்துக்கு தலைவன். உண்மை அது யார் சொன்னாரு? சொன்னா அப்படி இருக்கின்ற போது யாரு வராங்க பார்க்கலாம். சற்று நேரம் பார்ப்போம். பானம் வந்து தச்சு விட்டுது. ஆஹா யாரு நீங்க? யாருங்க? நானா ராமர். ஐயா வணக்கம் ஐயா. ஏகபத்தி வரணும் உண்டவர். ஒரே ஒரு செடியை மட்டும் வேண்டுமென்று மனம் புறந்தவர். நீங்க என் மேல பானத்தை விட மாட்டீங்க. யாரு பானத்தை விட்டது அதை மட்டும் சொல்லுங்க ஐயா. ஏ வாலி, நான் ஒரு ஆள் தான் விட்டேன். சரிங்க ஐயா. என் மேல பானத்தை விட்டீங்க. யார் மேலும் எனக்கு குறை கிடையாது. யாரையும் நான் செய்யல. ஆனால் எந்த கரத்தினால பானத்தை விட்டீர்கள் அந்த கருத்தை காட்டினால் போதும். என் கண்ணால் பார்த்தால் போதும். காட்டுவீங்களா? காட்டுறேன். கம்மியாச்சு. அறிவு இருக்குதா? மானம் இருக்குதா? ஈனம் இருக்குதா? என் மேல பானம் விடலாமா? அறிவு கட்டடம் மூட என் மேல மானம் விடக்கூடாது. ஏன்? உங்களுக்கு திறமை இருந்தால் நேராக பானம் விட வேண்டும். யாருக்கிட்ட வந்து எப்பேற்பட்ட வந்து ஒரு வரம் வாங்கியிருக்கின்றே, நீ வந்தால் உண்டு பலம் பாதி பலம் எனக்கு. ராமா பாட்டு பண்ணா அது கூட ராமா இது நியாயம் கிடையாது. என் பேர்ல பாலம் விட்டது நியாயம் கிடையாது. யார் சொன்னது? சிக்கிரமன் சொன்னான். சிக்கிரமன் சொன்னானா? எனக்கு என் அண்ணன் தம்பி கூட தகராறுகள் ஏற்படும். உனக்கு என்ன அது வேலை? விடலாமா பானத்தை? விடவே கூடாது. இது மரியாதை கெட்டுவிடும். இது மரியாதை கெட்டுவிடும். மரியாதை சொல்றது மரியாதை கெட்டுவிடும். அதுக்கு தான் உன்னை காரியம் முடிக்கணும். ராமா என் தம்பி எதுக்காக சொன்னோம்? அந்த தாரகையை கொண்டு வந்து எங்க 2 பேருக்கு தேவரெல்லாம் ஒப்படைத்தார்களே, இது நியாயமா? அப்போ என்னுடைய என் அண்ணனுக்கும் எனக்கும் விகடகுலம் ஏற்படும். ஏற்பட்டால் உனக்கு என்ன கிடக்குது? அவன் என்ன சொன்னான்? என் தம்பி தான் யார் சொன்னான்? ஆஹா, என் மனைவி சீதையை கொண்டு சென்றானே ராவணன். அப்படி சீதையை கொண்டு செல்கின்ற போது யார் யார் என்ன செய்தார்கள் என்று நல்லா தெரியும். உனக்கு தெரியுமில்ல? ஏ ராமா, அப்படி இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் கதை. அப்படி இருந்தாலும் அவன் பிள்ளையை வந்து நான் 8 கால் பூஜை கறி விளையாட செய்வேன்னு அந்த அங்குதனை. இது உண்மைதானே? உண்மை இல்லையா? என்கிட்ட ஒரு வாரம் சொல்லியிருந்தால் இந்த அங்குதனுக்கு இந்த ராவணனை கொண்டு வந்து 8 பூச்சி காலாக கொண்டு வந்து ஆட்டிருப்பேன்.
இது உண்மை, உட்காரு எப்பா. இது உண்மை. சரி. அது கிட்ட ராமா, மானம் இல்லை உனக்கு, ஈனம் இல்லை உனக்கு, தெய்வங்களுக்கு பகையா? சத்திய உலகத்தில் ஆண்டு வரும்படியான பிரம்மதேவனுக்கு பகையா? மறுபடி வந்து வைகுண்டத்து ஆண்டு வரும்படியான சாட்சாத் எம்பெருமானுக்கு பகையா? கைலாயத்து ஆண்டு இருக்கும்படியான சிவபெருமானுக்கு பகையா? இதில் தேவர் மூல் யாருக்கும் பகை கிடையாது. நீ விடலாமா பானம்? எங்கள் அண்ணன் கூட 1000 கம்யூனிட்டி விடலாமா பானம்? ஏண்டா விட்ட? கம்யூனிட்டி விடவே கூடாது, நீ செய்து தவறு. தொட்ட பானத்தை பார்த்தால் எனக்கு விட்ட கூறி தோணும், வெட்ட கூறி பார்க்கும் போது ஒரு ராவணாவு தோணுதையோ, ராவணாவை பார்க்கும் போது ஒரு மாவனாவு தோணுதையோ. ஒரு மாவனாவை பார்க்கும் போது ஒரு இரண்டாவு தோணுதையோ. அட ராமா, என் பேர பணத்தை விடலாமா? சரி போகட்டும். ஒரு சிவி சக்கரவர்த்தி வேடுவன் பார்த்தோம். அந்த வேடுவன் பார்த்து அந்த புறாவை அடிக்க வேண்டும் என்று நினைத்தான். சிவி சக்கரவர்த்தி போகும்போது அந்த வேடுவனாகப்பட்டவன் அடிக்கின்ற போது சிவி சக்கரவர்த்திக்கு மடிமேல வந்து விழுந்து விட்டது, அந்த புறாவப்பட்டது. வருஷமாக ஓடி வருகிறான் வேடுவன். அவன் வேடுவன் வருகின்ற போது இது முடிச்சு போச்சா? அந்த வேடுவன் வருகின்ற போது அதுதான் கேட்குறான். அப்பா எதுக்கு ஓடியார? இந்த புறா எனக்கு விடமாட்டேன். நல சக்கரவர்த்தி, சிவி சக்கரவர்த்தி, மாபலி சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி, 7 சக்கரவர்த்தி இருந்தார்கள். அப்பா நான் விடமாட்டேன் அப்படி என்றார்களே. சிவி சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட ஆளு? வேண்டுமென்றால் சதையை வந்து ஆச்சு அந்த புறாவை எடுத்து என் சதையை அறுத்து எவ்வளோ கிளை வருதோ அதே போல் வந்து எடை போட்டு எடுத்துன்னு சொன்னார். அவன் சக்கரவர்த்தி இல்லையா? அட பாவி, ஏ ராமா, நியாயமா? ஐயா ராமா, நியாயம் கிடையாது. ஏகப்பட்ட விரதம் உண்டவன் தசரத சக்கரவர்த்தி உண்மையாக பிள்ளை பிறந்தவன். ஆனால் அவன் சொல்லக்கூடாது என்று வாயினாள். ஆனால் முருகனுக்கு பகை கிடையாது, வேலாயுதம் பகை கிடையாது, சூலாயுதம் பகை கிடையாது, சக்கரத்தினால் பகை கிடையாது, சக்கரம் பகவானுடைய பகை கிடையாது. அப்போ யார் எனக்கு பகை? நீ தானே பகை. அறிவு கட்டவனே. மானம் இருக்குதா? ஈனம் இருக்குதா? போடா சரி. யார் கேட்கறது? சரி, அப்படியானால் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். 7 மராமரம் இருந்தது. சின்ன பிள்ளைங்களுக்கு அதை விளக்கமா சொன்னா தான் தெரியும். 7 மராமரம். அந்த 7 மராமரத்தை நேரடியாக வந்து பானம் போட்டு இருந்தால் நீ வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் பேடி ஒத்தைக்கு சம்பந்தம் நீ, பேடிக்கு சம்பந்தம் நீ கிடையாது. அசோசியம் சொல்லும்படியான ஒரு அரவத்தை பாம்பை வெளுத்து இந்த குழந்தை சும்மா இருக்குது. நாங்கள் என்ன பேசுகிறோம்?